இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு நிசான் சன்னி வந்திருக்குதுங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பெட்ரோல் வண்டி. ஒரு சூப்பரான குவாலிட்டியில அருமையான வண்டி. ரெட் கலர்ல ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஈக்குவலான ஒரு கண்டிஷன்ல இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்க TN11 Z3286ங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,06,000 கிலோமீட்டர். இந்த 1,06,000 கிலோமீட்டருமே நிசான் கம்பெனியில தான் விட்டு சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட சிங்கிள் ஹேண்டடோட இந்த வண்டி வந்திருக்குதுங்க. வண்டியோட குவாலிட்டி பாருங்க ரொம்பவே தெளிவாக சூப்பராக இருக்கும். வண்டியில் மேஜராக எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் பார்க்க முடியாது. 1-2 சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குமே தவிர வண்டி சூப்பரான குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும். வண்டியில் சஸ்பென்ஷனு, அண்டர் பார்ட்ஸு, கிளச்சு, பிரேக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஏசிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். எந்த குறையுமே சொல்ல முடியாது. வண்டியை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. பக்காவான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி எல்லாமே நான் காட்டிடுறேன் வாங்க. வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. சென்ட்ரல் லாக்குள்ள பட்டன் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டி கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கீ கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக வரக்கூடிய ஒரு ரிமோட் கீயும் ஒரு ஆர்டினரி கீயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக்கு, வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,06,085 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்பில்டு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. இன்பில்டாக கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. அதுவுமே சூப்பராக ஒர்க்கிங் தான். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. மேனுவல் கியர் தான் வருது உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. ஒரிஜினல் சீட் கவரில் தான் இருக்குது. நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லெதர் கவர் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இதில் ஸ்டிக்கர் 21 பார்த்தது தான் ஒட்டியிருக்காங்க. ஆனால் 24 லாஸ்ட் வரையுமே சர்வீஸ் ப்ராப்பராக கம்பெனியில் பார்த்துருக்காங்க. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸோடு வந்துடும். நல்ல தாராளமான ஸ்பேஸஸ் வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியரில் ஏசி வந்துட்டு பாருங்கள். ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு ஈஸியாக ஏர் சர்க்குலேட் ஆகி உடனே வரணுன்றதுக்காக ரியரில் உங்களுக்கு வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே அப்பன்சர் பாருங்கள் தெளிவாக இருக்குது. சிங்கிள் ஓனரு என்ன தான் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் வண்டியை தெளிவாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துடுங்க. தாராளமாக 2-3 பேர் படத்துக்கு கூட தூங்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேசஸ் சூப்பராக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ஸ்டெப்னி பார்த்துடலாம். ஸ்டெப்னி பாருங்கள் ஒரு 90% கண்டிஷனில் ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியும் பூட் எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், இன்ஜினோட சவுண்டு, இன்ஜினோட கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் வாங்க. இப்போ வண்டியோட பானட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிடுறேன். வண்டியோட இன்ஜின் பாருங்கள். ஒரு புது வண்டி இன்ஜின் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியோட தான் இந்த வண்டியோட இன்ஜின் இருக்குது. பக்கா சீல்டு இன்ஜின். எங்கேயுமே ஆயில் லீக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு புது வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியோடைய இந்த வண்டி வந்துடுது. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டிங்க. கம்பெனி பேஸ்ட் அப்படியே இருக்கும். எந்த விதமான ரீஒர்க்குமே இதுவரையும் பார்த்ததில்லை. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது இந்த வண்டியில். இப்போ உங்களுக்கு இந்த இன்ஜினோட சவுண்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு டைரெக்டாக நம்மளோட கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்த்துருவோம். அது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான சூப்பரான கண்டிஷனில் வண்டியோட இன்ஜின் எல்லாமே இருக்குது. வண்டியோட பாடி லைன்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் பின்னாடி பம்பரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். மற்றபடி வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக பக்காவாக இருக்கும். 2012 மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் சன்னி எக்ஸல் பெட்ரோல் வண்டிங்க.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் டைரக்ட் ஆர்சி ஓனர்கிட்ட தான் நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடியில். சென்னையிலேருந்து பெங்களூரில் தான் மோஸ்ட்லி வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பெங்களூர்லேருந்து தான் நம்ம டிரைவர்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வண்டியாக இருக்கும். வண்டியை ஓட்டி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், ஏர் பேக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் இது எல்லாமே வந்துடுது. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் காசில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டரில் ஒரு பக்காவான குவாலிட்டியான ஒரு நிசான் சன்னி. இந்த வண்டிக்கு 3,20,000 ரூபா கேட்குறோம். அந்த 3,20,000 ரூபான்றது ஃபிக்ஸடு கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி எடுக்கணும், ஒரு பெட்ரோல் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் தாராளமாக யோசிக்காமல் டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க இந்த வண்டியை பொறுத்தவரையும். கண்டிப்பாக இது போல் நிறைய அப்டேட் பார்க்க எங்களோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா மறக்காமல் இப்போவே ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.